டெக் தமிழா செய்திகளுக்கு வணக்கம். நான் லட்சுமிராஜன். இன்றைய செய்தி தொகுப்பை இப்போ நம்ம பார்க்கலாம். செய்திகள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. ColorOS 7 வந்து 2 நாட்கள் முன்னாடி இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த ColorOS 7 உள்ள டாப் 7 ஃபீச்சர்ஸ் பற்றிய வீடியோ வந்து இன்றைக்கி நான் போட்டுக்கிறேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்க விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ முடித்த பிறகு அதையும் பாருங்கள். Black Friday சேல்ஸ் இது வந்து யூரோப்லேயும் அமெரிக்காவிலும் ரொம்பவே பிரபலம். இப்போ இந்தியாவிலையும் அதை கொண்டு வந்துட்டாங்க. சேல்னு சொல்லி எப்படியாவது விற்கணும் இல்லையா? ஸோ அதனால் Black Friday சேல் வந்து இப்போ இந்தியாவிலையும் இருக்குது. ஸோ அமேசானில் Black Friday சேல்னு போட்டிருக்காங்க. Xiaomi, Nokia, REDMI இவங்கெல்லாம் வந்து பல டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. Xiaomi வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்திங்கன்னா பல டிஸ்கவுண்ட்கள் போட்டுட்ருக்காங்க. அவங்களோட எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக நீங்கள் வந்து K20 சீரிஸ் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ரெட்மி K20 சீரிஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 1500 ரூபாய்க்கான ஒரு டிஸ்கவுண்ட் வாட்சர் நீங்கள் நம்ம சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். ஸோ யார் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸ். ஸோ அதுக்கான டிஸ்கவுண்ட் கோட்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இது ஒரு கிவ் அவே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறேன். ஸோ எடுத்துங்க. யார் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 1500 ரூபா தள்ளுபடி கிடைக்கும். மேலும் வந்து HDFCலையும் கூட ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்ல ஒரு விலையில் K20 சீரிஸ் நீங்கள் வாங்கலாம். மற்ற ப்ராடக்ட்ஸுக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்க. இந்த கூப்பன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட me.com/in அதில் வாங்கும்போது யூஸ் ஆகும். ஸோ கூப்பன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கோடில் இருக்குது. OPPO A9 2020 வந்து இப்போ வந்து ஒரு புதிய கலர் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. வெனிலா மின்ட் கலர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கலர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து 8GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருது. இந்த A9 2020 விலை வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரூபா கிட்ட ஆரம்பிக்குது. ஆனால் வந்து ஸ்னாப்ட்ராகன் 665 யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி 5000 mAh பேட்டரிலாம் இருக்குது. ஆனாலும் வந்து இப்போ 665 வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து 10,000க்கு கீழேயே இப்போ பல மாடல்களில் கிடைக்குது. ஸோ கொஞ்சம் அதிகமான விலையாக தான் இருக்குது. இருந்தாலும் OPPO வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, A9 2020 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா புதிய கலர் வேரியண்ட் இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. Vivo V17 ப்ரோக்கு அடுத்தது இப்போ Vivo V17 வந்து டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி கொண்டு வர இருக்கிறாங்க. ஸோ அதற்கான மீடியா இன்வைட்லாம் அனுப்பியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச்கோல் டிஸ்பிளேயில் இந்த V17 வர இருக்குது. இதில் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே, ஸ்னாப்ட்ராகன் 665 இது பவராக இருக்குது. மேலும் வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ், பின் பக்கம் வந்து குவாட் கேமரா, அதில் வந்து மெயின் கேமரா வந்து 48 MP கேமரா, 32 MP செல்ஃபி கேமரா இந்த பஞ்ச் ஹோலில் வைக்க இருக்கிறாங்க. 4500 mAh பேட்டரியும் இதில் கொண்டு வராங்க. ஸோ இது வந்து Vivo V17 டிசம்பர் 9th வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில். மோட்டோரோலா டிவி வந்து இப்போ அடுத்தது Nokia TV வருது. ஸோ இந்த Nokia TV டிசம்பர் 5ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 40,000 கிட்ட இது இருக்க போகுது. இந்த டிவியை வந்து ஸ்கைவொர்த்ங்கிற ஒரு நிறுவனம் வந்து, இது வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி, ஆனால் அவங்க வந்து ஹைதராபாத்தில் இதை லோக்கலாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ Nokia TV டிசம்பர் 5ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. விவோவோட UI வந்து FUNTOUCH OS. ஸோ அதில் அடுத்த வருஷன் எப்போ வருது அண்ணாச்சின்னு பல பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் இன்றைக்கி வந்திருக்கு. அதாவது விவோவோட அடுத்த FUNTOUCH OS வந்து அவங்க நிறுத்திக்கிட்டு புதிய OS கொண்டு வர இருக்காங்க. இதோட பேர் Jovi OS. ஸோ இது வந்து ஒரு புதிய பொலிவில் புதிய ஃபீச்சர்ஸோடி Jovi OS கொண்டு வர இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி மேலும் தகவல் வரும்போது அதை நான் சொல்கிறேன். ஸோ FUNTOUCHக்கு அப்புறம் வந்து Jovi OS வந்து விவோ கொண்டு வராங்க. ஸோ பல பேருக்கு வந்து இந்த விவோ ஃபோனில் வந்து FUNTOUCH எனக்கு இல்லாமல் வேறு ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்குன்னு பிறகு கேட்டிருந்தீங்க. ஸோ Jovi OS உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கலாம். ஸோ பார்ப்போம். வெகு விரைவில் அந்த Jovi OS பற்றி இன்னும் மேலும் தகவல் வரும். அப்போ நான் வந்து சொல்கிறேன். டிசம்பர் 10ஆம் தேதி ரெட்மி K30 வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே வந்து ரவுட்டர் மற்றும் ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கரும் கொண்டு வர இருக்கிறாங்க. ரெட்மியோட ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் அதுவும் வந்து டிசம்பர் 10ஆம் தேதி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சில IoT ப்ராடக்ட்ஸ் கொண்டு வர போகிறதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்மார்ட் ஸ்பீக்கராக இது இருக்கலாம். இந்த K30 வந்து ஒரு வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் ஹை ரெசல்யூஷன் சென்சர் கொண்டு வர போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 108 MP சென்சராகவும் இருக்கலாம். இல்லாட்டி இப்போ புதிதாக வந்திருக்கிற சோனியோட IMX686 சென்சர் 60 MP சப்போர்ட் இருக்குது, அதுவாகவும் இருக்கலாம். ஸோ தொடர்ந்து பார்ப்போம். இது வந்து பஞ்ச்கோல் டிசைனில் இந்த ஃபோன் வர இருக்குது. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளேயும் இதில் இருக்குது. ஸோ டிசம்பர் 10ஆம் தேதி மேலும் விவரங்கள் நமக்கு தெரிய வரும். இப்போ எலக்ட்ரிக் பைக்கில் வந்து நிறைய வந்துருக்கு. எலக்ட்ரிக் பைக்கு, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ராயல் என்ஃபீல்டும் வந்து எலக்ட்ரிக் பைக்குக்கான ஒரு R&D வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் 2-3 வருஷத்தில் வந்து ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து புல்லட் பைக் எலக்ட்ரிக் பைக்கில் வர இருக்குது. அதுக்கான ஒரு R&D இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் ஏர் பொல்யூஷன் இருக்குது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபிலிப்ஸ் வந்து ஒரு புதிய ஏர் பியூரிஃபையர் கொண்டு வந்திருக்காங்க. இதோட விலை வந்து 9,000 ஃபிலிப்ஸ் 800 சீரிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபிலிப்ஸோட ஏர் பியூரிஃபையரில் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருந்தது. ஷாமி மாதிரியான கம்பெனிகள் வந்து இந்த 10,000 கிட்ட வந்து இந்த ஏர் பியூரிஃபையர்லாம் கொண்டு வந்ததுனால
அவங்களுக்கும் ப்ரெஷர் இல்லையா, காம்படிஷன் வந்துச்சுன்னா அவங்களும் அடுத்த விலையை குறைக்கணுமே. ஸோ அதனால் வந்து 9000 ரூபாய்க்கு இப்போ வந்து 800 சீரிஸில் ஒரு ஏர் பியூரிஃபையர் ஃபிலிப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து 99.5% ஏரில் உள்ள இந்த மாசுக்களை அப்புறப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபிலிப்ஸோட ஏர் பியூரிஃபையர். நம்ம காற்று நாமளே மாசுபடுத்திப்போம், அதுக்கடுத்து விலை கொடுத்து ஒரு மிஷினை வச்சு அதை க்ளீன் பண்ணவும் செய்வோம். அப்படிப்பட்ட நிலைமையில் உலகத்தை தள்ளிட்டோம். ஸோ இதோடு இன்றைய டெக் தமிழா செய்திகள் முடிந்தது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.